நண்பர்களுக்கு வணக்கம். இந்தியாவுடைய லீடிங் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியான குரோவுடைய ஐபிஓ நவம்பர் 3 7 தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்குது. இன்னைக்கு இந்த கம்பெனி பற்றியும் இந்த ஐபிஓ பற்றியும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐபிஓடைய டோட்டல் ஃபண்ட் சைஸ். இந்த ஐபிஓடைய டோட்டல் சைஸ் 6632 கோடி. இதுல 1060 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் மூலமா கம்பெனிக்கு வருது. மீதி இருக்கிற 5572 கோடி ரூபாய் இந்த கம்பெனில ஏற்கனவே ஸ்டாக்ஸை ஓன் பண்ற ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறது மூலமா அவங்களுக்கு போய் சேரும். இந்த 1060 கோடி ரூபாயில 152 கோடி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், 225 கோடி பிராண்ட் பில்டிங்க்கும், 205 கோடி என்பிஎஃப்சி டிவிஷனுக்கு, 167 கோடி மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கும், மீதி இருக்கிற 311 கோடி ரூபாய் ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் சொல்லி அலாட் பண்ணிருக்காங்க. இங்க பிளஸ் அண்ட் மைனஸா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், பிளஸ் பார்க்கும்போது 1060 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா கம்பெனிக்கு போகுதுன்னு பார்த்தோம். இதுல ரீசெண்ட் டேஸ்ல மார்க்கெட்டுக்கு வந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பேடிஎம் இந்த கம்பெனிஸ் மாதிரி கஸ்டமர்ஸ் அக்யூர் பண்றதுக்கு, ரீட்டைன் பண்றதுக்கு கேஷ் பர்னுக்கு பணம் தேவைப்படல. இந்த பணம் நார்மல் கேபெக்ஸுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல கம்பெனி இருக்குது. அடுத்து மைனஸா இருக்கிற விஷயம் பார்க்கும்போது 6600 கோடி ரூபாய் ஐபிஓல கிட்டத்தட்ட 84% 5572 கோடி ரூபாய் இந்த கம்பெனி சின்ன லெவலில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு, ப்ரொமோட்டர்ஸ், ஷேர்ஸை செல் பண்ற பர்சன்ஸ்க்கு போகுது. 16% 1060 கோடி ரூபாய் தான் கம்பெனிக்கு போகுது. ஆஃபர் ஃபார் சேல்ல ப்ரொமோட்டர்ஸ் அதிகமான ஷேர்ஸை செல் பண்ணி எக்ஸிட் ஆகிறது. ஒருவேளை இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கணும். ஆனா குரோ இப்போ 1800 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறதால இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற மைனஸ் புது இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தவும் செய்யாது. ரெண்டாவது, இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடல்னு பார்க்கும்போது குரோ அப்படிங்கிற பேரில் நமக்கு அதிகமாக அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ஆக்சுவல் நேம் பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனிக்கு கீழே ரெண்டு பிஸ்னஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், குரோ இன்வெஸ்ட்மெண்ட் டெக் பிரைவேட் லிமிடெட், அடுத்தது குரோ கிரெடிட் சர்வ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஃபர்ஸ்ட் இருக்கிற குரோ இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி டிவிஷன் வழியா இந்த கம்பெனி லாஸ்ட் இயர்ல 79.49% ரெவன்யூவை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ எமர்ஜிங்ல இருக்கிற குரோ கிரெடிட் சர்வ் டெக்னாலஜி மூலமா 20.51% ரெவன்யூவையும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதுல குரோ இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி டிவிஷனுக்கு கீழே தான் குரோ ஸ்டாக் புரோக்கிங் ஆப் வருது. இப்போ இந்தியாவுடைய லீடிங் ஸ்டாக் புரோக்கிங் ஆப்பா இருக்கிற இந்த கம்பெனிட்ட தான் 1,26,00,000 இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை வச்சிருக்காங்க. இந்த 1,26,00,000 இன்வெஸ்டர் பேஸ்ல 61 லட்சம் ஈக்விட்டி மார்க்கெட்லையும் 14 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்லையும் ஆக்டிவா இருக்கிறாங்க. இங்க ஆக்டிவ் அப்படிங்கிறது லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் யூசர்ஸ். டெரிவேட்டிவ் யூசர்ஸ் உடைய ஆக்டிவ் பேஸ் கம்மியா இருந்தாலும் கம்பெனி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரெவன்யூல 90% டெரிவேட்டிவ்ஸ் டிவிஷன் மூலமா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 90% இருந்தது 80%க்கும் 70, 60 அப்படின்னு இவங்களோட ப்ராஃபிட்ல டெரிவேட்டிவ்ஸோட ஷேர் அதிகமான லெவலில் இருந்தது. இப்போ கன்சிடரபிளா குறையவும் செஞ்சிருக்கு. ரொம்பவும் வொலட்டைலா இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் டிவிஷன்ல இருந்து அதிகமான ஏர்னிங்ஸ் வராம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற ஈக்விட்டி டிவிஷன்ஸ்ல இருந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் வர்றது கம்பெனியுடைய கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். டெரிவேட்டிவ்ஸ் மூலமா இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணிட்டு இருந்த புரோக்கிங் கமிஷன் குறைஞ்சிருந்தாலும் 2023ல 1030 கோடி ரூபாயில இருந்தது 2024ல 2360 கோடி அப்படிங்கிற அளவுக்கும் 2025ல 3297 கோடி அப்படிங்கிற அளவுக்கும் நல்ல ஒரு growthலையும் இருக்குது. மூணாவது, குரோவுடைய அதர் பிசினஸ் டிவிஷன்ஸ். இந்த கம்பெனிக்கு மொத்தமா 5 பிசினஸ் டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஸ்டாக் புரோக்கிங். இதுல ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ரெண்டு செக்மெண்ட்டும் வரும். ரெண்டாவது, ஏஎம்சி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிவிஷனும் இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு growthல இருக்கு. இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிற 8 எஸ்ஐபியில் ஒரு எஸ்ஐபி இந்த கம்பெனி வழியாகவும் இருக்குது. மூணாவது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதர் கம்பெனிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஜி கோல்டு, பாண்ட்ஸ், யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், இப்படி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வழியாகவும் ஏர்ன் பண்றாங்க. நாலாவது, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியும் பர்சனல் லோன்ஸ் கொடுக்குற என்பிஎஃப்சி டிவிஷனும். அஞ்சாவது, யூபிஐ இன்டர்ஃபேஸ் வழியாகவும் எஜுகேஷனல் கண்டென்ட்ஸான பிளாக்ஸ், யூடியூப் வீடியோஸ் மூலமா கிடைக்கிற ரெவன்யூ, இதுவும் கம்பெனிக்கு கன்சிடரபிள் அமௌண்ட்ல இருக்குது. அடுத்து இந்த கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் புரோக்கிங் பிஸ்னஸ்க்கு ரொம்ப கடைசியாக க்ரோ வந்திருந்தாலும் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ண லோ காஸ்ட் புரோக்கிங் ஸ்ட்ரக்சர், ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ், க்ரோ அப்படிங்கிற இவங்களோட பிராண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆனது, இப்படி வேரியஸ் ரீசன்ஸ்னால இந்தியாவுடைய ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்
மார்க்கெட் ஷேர்ல கிட்டத்தட்ட 25% இந்த ஒரு கம்பெனி ஓன் பண்றாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்குள்ளேயே இந்த கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணிருக்காங்க. 150 கோடி இருக்கிற நம்ம பாப்புலேஷன்ல இப்பதான் கிட்டத்தட்ட 20 கோடி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவேர்னஸ் க்ரோ ஆயிருக்குது. இந்த அவேர்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ 1,26,00,000 இருக்கிற இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பேஸ் இன்னும் 10 மடங்கா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனிக்கு மொத்தமா 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கம்பெனிக்கு இருக்கிற 1.25 கோடி இன்வெஸ்டர்ஸ் பேஸ்ல 48% இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 38.3% இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸ் பிளஸ் another 1 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. 13.3% இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் புரோக்கிங் பிளஸ் 2 அதர் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த 13.3% கஸ்டமர்ஸ்க்கு 2 ப்ராடக்ட்ஸ் போக இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட்டையும் செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மீதி இருக்கிற 86.7% இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் 4 அடிஷனல் ப்ராடக்ட்ஸை செல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால இப்போ ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பேஸை வச்சு இன்னும் அதிகமா இந்த கம்பெனி ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனிக்கான ரிஸ்க் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரிஸ்கா இருக்கிறது மார்க்கெட் வொலட்டாலிட்டி. ஒருவேளை மார்க்கெட் அதிகமா சரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸோட பேஸ் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது மார்க்கெட் சரியிறது இன்னும் ஒரு அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கிறதால இந்த ரிஸ்க் கம்பெனிக்கு பிளஸ்ஸாவும் இருக்குது. ரெண்டாவது பெரிய ரிஸ்கா இருந்தது பிசினஸ் கான்சென்ட்ரேஷன். இவங்களுடைய பிசினஸ் ஸ்டாக் புரோக்கிங்ல அதிகமா கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சு. அதுலயும் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ஸ்ல இவங்களுடைய எக்ஸ்போஷர் அதிகமா இருந்துச்சு. இப்போ இந்த 2 ரேஷியோவுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி லாஸ்ட் இயர்ல டெரிவேட்டிவ்ஸ் டிவிஷன் மூலமா 62% தான் ரெவென்யூ ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 50% அப்படிங்கிற அளவுக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பர்ஸ் குறைஞ்சி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ மூலமா அந்த கம்பெனி அதிகமான ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணாங்கன்னா கம்பெனி ஸ்டேபிளா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸை ரிப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் புரோக்கிங் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்கிங் எஃபெக்ட் இருக்கிற ஒரு பிசினஸ். லாஸ்ட் இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கஸ்டமர்ஸை தொடர்ந்து இவங்க ரீடைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த ரிஸ்கையும் வர நாள்ல இவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய IPO நவம்பர் 3 இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். பெர் ஷேர் பிரைஸ்க்கான பேண்டா 95 to 100 அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு மினிமமா 150 ஷேர்ஸ் வாங்கணும். அதனால இந்த IPOல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 15,000 rupees இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதும் இருக்கும். மொத்தமா 66 கோடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இதுல 75% குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ்க்கும் 15% நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மீதி இருக்கிற 10% தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலாட் பண்ணிருக்காங்க. கடைசியா இந்த IPOவை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா 150 கோடி இருக்கிற நம்ம பாப்புலேஷன்ல இப்பதான் கிட்டத்தட்ட 15% அப்படிங்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதன் மூலமாகவும் இந்தியாவுடைய பாப்புலேஷன் 30க்கு கீழே மிக அதிகமா இருக்கிறதுனால இன்னும் நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்க ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ், லோ காஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடராகவும் நல்ல பிராண்ட் நேமோடையும் இருக்கிறதால இந்த கம்பெனி வர நாட்கள்லயும் இன்னும் அதிகமான மார்க்கெட் ஷேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இந்த கம்பெனியை வெறும் லிஸ்டிங் பிரீமியம்காக மட்டும் கன்சிடர் பண்ணாம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கும் கன்சிடர் பண்ணலாம். இந்த IPO பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.